கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. உண்ணும் போதும் துதிப்பே, உறங்கும் போதும் துதிப்பே, உண்ணும் போதும் துதிப்பே, உறங்கும் போதும் துதிப்பே, அமரும் போதும் துதிப்பே, நடக்கும் போதும் துதிப்பே, அமரும் போதும் துதிப்பே, நடக்கும் போதும் துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமமே உயர்ந்தது, உம்முடைய நாமமே மேலானது. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசனம் 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. வாசித்த இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து போகிறதான கடினமான பாதையில் எப்படி பாதுகாப்பாக இருப்பேன் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். விசுவாச வாழ்க்கையில் பல நேரங்களில் பயங்கரமான தண்ணீர் போல நம்முடைய வாழ்க்கையில் அலை அடித்து, எப்படி ஒரு கடலில் அலை வந்து கரையில் வந்து மோதுகிறதோ, படகுல வந்து மோதுகிறதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில தண்ணீர்கள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த தண்ணீரை கடந்து போகும்போது நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நமக்கு பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதான நேரத்தில் அவங்களுக்கு யோர்தான் நதி ஒரு தடையாக நின்றது. அந்த தண்ணீரை கடக்கிறதுக்கு அவங்களால முடியலை. அவங்க ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கக்கூடிய ஆசாரியர்களுடைய பாதங்கள் இந்த யோர்தான் நதியில் கால்பட்ட உடனேயே அந்த தண்ணீர் 2ஆக பிளந்திருக்கும், நீங்கள் காய்ந்த தரையின் வழியாக நடந்து போவீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதுபோலவே ஆசாரியர்கள் வந்து தேவனுடைய ஊழியம் செய்கிறவங்க வந்து அவங்க பாதங்கள் அந்த கரையில் பட்ட நிமிஷத்துலேயே யோர்தான் 2ஆக பிரிந்தது. அவங்க வெட்டாந்தரை வழியாக நடந்து போனாங்க. இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலப்போ கரை உரண்டு ஓடுகிறது போல், யோர்தானை போல சில பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கலாம், பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இதை நான் எப்படி கடந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் உங்களால் இதை கடக்க முடியாதுன்னு யோசித்து கலங்கி கரையில் நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு அவருடைய ஒத்தாசையினால் அவருடைய கரத்தை உங்கள் கரத்தோடு இணைத்து பிடித்து கொண்டு அவர் உங்களை மறுகரையில் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அக்கினியில் நடக்கும்போது வெந்து போக மாட்டாய். நமக்கு தெரியும், தானியேலின் புஸ்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்களை அக்கினி மேலே தேவன் நடந்து போக பண்ணினார். அக்கினி ஜுவாலை அவங்க பேரில் பற்றலை.
கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை முழுமையாக நம்ப வேண்டும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் தண்ணீரையும் அக்கினியையும் ஆறுகளையும் கடந்து போக எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.